नायकी समेत श्री रंगनाथ परब्रह्मणे नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते श्रीवत्सकपुर श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवत्संकार्य महादेशिकाय नमः। பெருமாள் திருமொழியை கடந்த ஒரு சில வாரங்களா அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னையோட அந்த பெருமாள் திருமொழி நிறைவடைகிறது. பெருமாள் திருமொழியில இப்ப வரைக்கும் நம்ம அனுபவிச்சது எல்லாமே பார்த்தோம்னா குலசேகர ஆழ்வாரிடம் பின்பு வித்துவக்கோடு போன்ற திவ்ய தேசங்களை அனுபவிச்சார். இப்ப இனிமேல இருந்து குலசேகர ஆழ்வார் எப்படி அனுபவிக்க போறார் விஷயங்களை அப்படின்னா, பாகவதால பத்தி 2வது பதிகத்திலே அனுபவிச்சுட்டார். இப்ப இந்த 6ஆம் பதிகத்திலிருந்து ராமகிருஷ்ண அவதாரங்கள் அனுபவிக்க இருக்கார். இந்த பதிகத்துல முக்கியமா கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிறார். அது எப்படி அனுபவிக்கிறார் அப்படின்னாக்க, தன்னை ஒரு கோபியர்களுடைய நிலையில இருந்துட்டு அனுபவிக்கிறார். கோபியர்கள் அவளுடைய பக்தி, கண்ணன் எழுந்தருளி இருந்த காலத்துல அவ கண்ணனிடத்துல வச்சுருந்த அந்த பாசமா இருக்கட்டும், பச்சா இருக்கட்டும், இல்ல அவளுக்கும் கண்ணனுக்கும் இடையே இருந்த அந்த சம்ஸ்லேஷமா இருக்கட்டும், கூடல், எல்லாமே ரொம்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்படிலாம் கூட பக்தி பண்ணுவாளா அப்படின்னு யோசிக்க கூடிய நிலைமையிலதான் கோபியர்களுடைய நிலை இருந்தது. ஒண்ணும் வேண்டாம், விருந்தாவனத்துக்கு நம்ம நிறைய பேர் போயிட்டு வந்திருக்கலாம். விருந்தாவனத்துக்கு போயிட்டு வர்றது விஷயம் இல்லை. அந்த விருந்தாவனத்துல போய் இந்த காளிந்தி நதிக்கரையில கோபியர்கள் அனுபவித்த அந்த கிருஷ்ண சம்ஸ்லேஷம் எப்படி இருந்தது அப்படின்றத அந்த இடத்துல இந்த ஸ்ரீமத் பாகவத்ல வரக்கூடிய ஸ்லோகங்களை வாசிச்சாதான் புரியும். அது பிரணய கீதமா இருக்கட்டும், கோபிகா கீதமா இருக்கட்டும். நேற்றைய தினமே நாம் அனுபவித்தோம். கோபிகா கீதம் நாம நினைக்கிற மாதிரி ஏதோ சாமானியமா ஜெயதி தேதிகம் ஜென்மலா விரஜான பாராயணம் பண்ற மாதிரி வாசிச்சுட்டு போறதுக்காக இல்ல. அத ஒன்னொன்னும் நம்ம வாசிக்கறச்சே கண்ணனிடத்துல இருந்து இவ எப்படி விலகி இருந்தா, கிருஷ்ண தாபத்தை இவ எப்படி தாங்கிண்டா அப்படின்றதுதான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றப்போ, பிரணய கீதத்துல முதல் ஸ்லோகம் வருது கோபியா ஊச்சுன்னு. அதுல சொல்லும் பொழுது, வைவம் விபோர்ஹதி பவான் கதிதோம் நிருஷம்சம் சம்த்யஜ்ய சர்வ விஷயாம் ஸ்தவ பாத மூலம் பக்தா முமுக்ஷூன் அப்படின்றார். கோபிகைகள்லாம் சொல்றாளாம். இவாள்லாம் என்ன பண்றா, இந்த கான்டெக்ஸ்ட் என்னன்றத புரிஞ்சுக்குவோம். கோபியர்கள்லாம் கண்ணன் இடத்துல அதீத பாசம் வச்சுட்டு இருந்தவா, நம்மள மாதிரி இல்ல. அவள்லாம் பரமை காந்திகள், கண்ணனை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாதுன்னு இருந்தவா. கோபியர்களுக்கு எல்லாம் குடும்பம் உண்டு. ஒரு சில பேர் கிரகஸ்தாசிரமத்துல இருந்தா, அவளுக்குன்னு கணவன்மார்கள் இருந்தா, ஒரு சில பேர் குழந்தைங்க இருந்தது, ஒரு சிலர் வயசானவாளை வீட்டுல வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தா. என்ன நம்ம இன்னைக்கு சம்சாரத்துல என்னென்ன உண்டுன்னு சொல்றோம் அத்தனையும் கோபியர்கள் இடத்துல இருந்தது. பந்தத்தை சொன்னேன், நீங்கம்மா டெக்னாலஜி நினைச்சுக்காதீங்க. பந்தத்தை சொல்றேன். எந்த சம்சார பந்தத்தை விட்டுட்டு என்னால பெருமாளை நெருங்க முடியலன்னு நம்ம அழறோமோ, அந்த சம்சார பந்தத்தை கோபியர்களும் அனுபவிச்சா. எல்லாருமே ஒன்னும் கன்னியாஸ்திரிகள் கிடையாதுங்க. அது பாகவதமே எடுத்து காண்பிக்கிறது. சர்வேஸ்வரனை ராத்திரி வேளையில போய் சந்திக்கிறார். பெருமாள் வேணும் தான் வரவழைச்சார், அதுவும் இருக்கு. பெருமாள் என்ன பண்றார், புல்லாங்குழல் எடுத்து வாசிக்கிறார். அது வடக்க போனாக்க பெருமாளுடைய வெவ்வேறு புல்லாங்குழல்களை எடுத்து காண்பிக்கிறார். பாசுரி ஒண்ணு, முரளின்றது ஒண்ணு, வேணுன்றது ஒண்ணு, ஒன்னொன்னு ஒரு விதமான புல்லாங்குழல். அப்ப கண்ணன் என்ன பண்றாரா, அந்த குழலோசை எடுக்கும் போது
மொத்த விருந்தாவனமும் மூச்சுன்றது. அதுலயும் முக்கியமா இந்த கோபியர்கள் கண் மூச்சுடுறா. இப்ப இந்த காளந்தி நதிக்கரைன்னு இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது. கண்ணன் வந்து வேணுவனுடைய ஓசையை எழுப்ப கோபியர்கள் அத்தனை பேரும் கண்ணன் இருக்கிற இடத்துக்கு நெருங்க, கண்ணன் அந்த நிமிஷம் ஏதோ ஒண்ணுமே தெரியாத ஒரு குழந்தையாட்டம் தன்னுடைய திருமுக மண்டலத்தை மாத்திண்டு, கோபியர்கள் கண்ணனை போய் சந்திக்காரச்சே கண்ணன் புல்லாங்குழல் எடுத்து உள்ள வச்சுடுவார். இதெல்லாம் வந்து சாயங்காலம் 6 மணிக்கோ 7 மணிக்கோ எல்லாம் நடக்கல. அதையும் தாண்டி காலம் கடந்து ராத்திரி வேளையில நடக்கிறது. இது ராத்திரி வேளையில நமக்கு தெரியும், காடுகள்ல வந்து முழுக்க இருள் சூழ்ந்து இருக்கும், ஒண்ணுமே தெரியாது, வெளிச்சம்லாம் இருக்காது. அப்ப இவெல்லாம் கண்ணனை போய் சந்திக்கிறா. அப்ப கண்ணன் கேக்குறார் திடீர்னு பாருங்க, அவர் கேக்குறார், என்ன இப்போ நீங்கெல்லாம் கிளம்பி வந்திருக்கேளே, அப்ப வந்து விருந்தாவனத்துல எல்லாரும் சௌக்கியமா தான் இருக்காளான்னு அவர் கேள்வி எழுப்புறார். ரொம்ப ஆச்சரியமான கேள்வி. ஸ்வாகதம் வோ மகாபாகாஹ பிரியம் கிம் கரவாணிவஹ விரஜஸ்யா நாமயம் கச்சித் ப்ரூதாகமன காரணம். ஸ்வாகதம்னாக்க வரணம் வரணும்னு வரவேற்கிறது. கோபியர்கள் எல்லாம் வரவழைச்சுட்டு வரவேற்கிறார், வெல்கம் பண்ணிட்டு சொல்றார். அவர் கேட்கிறார், எல்லாரும் சௌக்கியம் தானே? விருந்தாவனத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா விரஜபூமியில? அப்படின்னு இவர் கேள்வி எழுப்புறார். என்னத்துக்காக ராத்திரி வேலை வந்திருக்கீங்க? இல்ல கிருஷ்ணா, உன்னை பார்க்கதான் வந்தோம். என்ன பார்க்க இந்த ராத்திரி வேலை வருது நியாயமா? அப்படின்னு சொல்லி ஸ்ரீ தர்மத்தை உபதேசம் பண்றார். சாஸ்திரங்கள்லாம் இதான் உபதேசிக்கிறதா உங்களுக்கு? இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்லி இருக்கா? இதுதான் ஸ்ரீ தர்மமா? பெண்கள் இப்படி வந்து ராத்திரி வேளையில அவ கணவன்மார்களை விட்டுட்டு இந்த இடத்துக்கு வரலாமா அப்படின்லாம் அவர் உபதேசம் பண்ணி அவரே சொல்றார், இப்படி எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு அவங்க வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு ஒண்ணு என்ன வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவாவா இருக்கிற இடத்துல எனக்கு இருந்துட்டு தியானம் பண்ணா போதுமே. என்னத்துக்கா அப்படி பாதி வேளையில, அதுவும் இருட்டா இருக்கிற ஒரு பொழுதுல போய் நீங்க வரலாமா? இது உகக்குமா? ஸ்திரீகளுக்கு இது வந்து சேஃப்டியா அப்படின்ற, இப்படிதான் வரலாமா பெண்கள் நீங்க எல்லாம் குடும்பத்தை விட்டுட்டுன்ற, இதெல்லாம் தப்பு, போங்க அவவா வீடு திரும்புங்க அப்படின்ற. அப்ப கோபியர்கள் அதான் சொல்றா, மைவம் விபோர்ஹதி பவான் கதிதும் நிருஷம்சம் சம்தேஜ்ய சர்வ விஷயாம் ஸ்தவ பாத மூலம். இங்க என்ன பிரணய கீதமே ஆரம்பிக்கிறது. ஹே கிருஷ்ணா பிரபு, உம்மை பார்க்கத்தானே நான் அத்தனையும் வந்தோம். நாங்க அத்தனை பேரை இப்ப உண்மை தரிசிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். எங்களெல்லாம் இப்ப விரட்டுறீரேன், நியாயமா இது? தயவு செஞ்சு இப்படிலாம் கடின சொற்கள்லாம் பேசுங்களா, விரட்டாரு. இப்படிதான் எங்களை கோச்சுக்காதீங்க. நாங்க வந்ததே உங்களை பார்க்கதான், என்ன விரட்டாதீங்க இந்த இடத்த விட்டுட்டு. நீங்க சொல்ற ஸ்ரீதர்ம உபதேசம் பண்ணேன்றாவா, யத்பத்யபத்ய சுகிருதாமனு விருத்திரங்கம் ஸ்ரீனம் ஸ்வதர்ம இதி தர்ம விதா துவயோக்தம் துவயி உக்தம். உக்தம்னாக்கா சொன்னியே அப்படின்னு அர்த்தம். உக்தம்னா சொல்றது. துவயி உக்தம், நீ சொன்னியே, என்ன சொன்ன? இப்போ ஸ்ரீ தர்மத்தை உபதேசம் பண்ண. நாங்க ஸ்திரீகள்லாம் எப்படி இருக்கணும், குடும்பத்தோட எப்படி சந்தோஷமா இருக்கணும், கணவன்மார்களை எப்படி பாத்துக்கணும், குழந்தைகள் இருந்தா அவளை எப்படி பாத்துக்கணும்னு எல்லாம் சொன்னியே, வாஸ்தவம். ஆனா நீ சர்வேஸ்வரனாச்சே, நீ அவளுக்கு சேவகம் பண்ணுன்னு சொல்ற. ஆனா இந்த பிரபஞ்சத்துக்கு ஆத்மாவாக திகழக்கூடியவன் நீ. ஒருத்தனுக்கு நான் சேவகம் பண்ணினா இவன் அத்தனை பேருக்கு சேவகம் பண்ண கணக்கு வராதான்றா. ஒருத்தனுக்கு சேவகம் பண்ணினா இவன் அத்தனை பேருக்கும் பண்ணின கணக்கு வந்துருமே. எங்களையும் போக சொல்ற, நாங்க இதுக்குதான் வந்திருக்கோம். நீ யாரு? நீ ரமாபதி. ரமா அப்படின்னாக்க தாயாரனுடைய பெயர் அது. நீ போய் இப்படிலாம் பேசலாமா? நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் அப்படின்னு அவ வந்து பேசுறா.
இப்பதான் என்ன ஆறுது, சரின்னு கண்ணன் எல்லாத்தையும் இவ பேசுறது எல்லாத்தையும் கேட்டுன்ட்டு இவரை சுத்தி பண்றது அத்தனையும் கேட்டுன்ட்டு புன்முறுவல் தன்னுடைய திருமுக மண்டலத்துல ஏற்படுத்தி அந்தந்த கோபியர் என்ன கேட்கிறாளோ அதாவது அவர் பண்ணிடுறார். பண்ணிட்டு அப்படி பண்ற சமயத்துலதான் இவாளுக்கு கர்வம் தலைய தூக்குறது. இந்த பிரபஞ்சத்துல எந்த பெண்மணிக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிறாங்க. காளிந்தி நதிக்கரையில இதெல்லாம் நடக்கிறது ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிறா. அப்படி இவாள்லாம் நினைச்சுக்கிறா. அப்ப கண்ணன் என்ன பண்றாரு, சரி இதெல்லாம் வாஸ்தவம், உங்களுக்கு இப்படிதான் அந்த எண்ணம் வந்துருத்தோ, சரி இந்த இடத்த விட்டு நான் புறப்படுறதுக்கான சமயம் ஆயிடுதுன்னு புறப்பட்டு விடுறாரு அவர். அதுக்கப்புறம்தான் இவாள்லாம் எப்படி இருந்தாலாம் கோபியர்கள், ரொம்ப விசேஷம். இந்த அனுபவம் தான் இதுக்கு மேல வரக்கூடிய தசகங்கள், சாரி பதிகத்துக்கு உண்டான அனுபவம். இந்த கோபியர்கள் என்ன பண்றா, இப்படி நினைச்சுண்டா இல்லையா, எங்களுக்கு கிடைச்ச அனுபவம் வேற யாருக்குமே கிடைக்கல அப்படின்னு ஒரு பேச அடிமனசுல போட்டு அழுகிய கண்ணன் பார்த்தார், இதுக்கு மேல நான் இங்க இருக்கக்கூடாதுன்னா சட்டுன்னு மறைஞ்சுட்டாரு. கோபியர்கள் எப்படி இருந்தாலும் சுகபிரம மகரிஷி வர்ணனை பண்ற, அந்தர்ஹிதே பகவதி சகசைவ பிரஜாங்கனாக அத்தம் அதப்யம்ஸ்தத் தமசக்ஷணாக கரிண்ய இவ யூதபம் அப்படின்ற வாழா எப்படி இருந்தா, அப்படியே இது கிருஷ்ண பக்தியே மூழ்கி 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 தன்னிலை இழந்து, கண்ணன் என்ன தொட்டு பேசினானே, கண்ணன் என் கூட தோல்ல கை போட்டு நின்னானே, கண்ணன் என் பக்கத்துல நான் கட்டி பிடிச்சு நின்னானே, கண்ணன் என் கூட நல்லா ரொமான்டிக்கா பேசிட்டு இருந்தானே, இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் உட்காந்து அந்த புத்தியில இது ஒண்ணுதான் ஓடிட்டு இருக்கா வாழ்க்கை. இவா எவ்வளவு இதுவா இருந்தா அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்திரீ குலம், ஒரு ஸ்திரீ வர்ணம் நிறைஞ்ச ஒரு யானை கூட்டம், என்ன வெறும் இந்த பெண் யானைகள் மட்டுமே போகக்கூடிய ஒரு கூட்டத்துல அந்த பெண் யானை கூட்டத்தினுடைய தலைவி தொலைஞ்சு போனா இல்ல மறைஞ்சு போயிட்டான்னா அந்த பெண் யானைகள் அந்த தலைவிய தேடுமா. அது தெரியுமா, சட்டுன்னு தொலைஞ்சு போயிட்டாளே அப்படின்னு தெரியுமா. இவன் அந்த மாதிரி கூட இல்லையா கோபியர்கள். கண்ணன் மறைஞ்சதே அவளுக்கு ஸ்ட்ரைக்கே ஆகல. கண்ணன் இல்லன்றத ரியலைஸ் பண்றதுக்கே அவளுக்கு டைம் ஆச்சு. அப்ப அவ எப்படி இருந்திருப்பா கண்ணனுடைய சித்தத்துல யோசிச்சு பாருங்க. கண்ணன் சம்ஸ்லேஷிச்சு தான் கூட இருந்ததே நினைச்சுட்டு இருந்தவா, கண்ணன் சட்டுன்னு அவர் மறைஞ்சு போயிட்டாரு. ஆனா இவாளால கண்ணன் மறைஞ்சு போயிட்டேரே அப்படின்றத உணரத்துக்கு நாழியாச்சு. அவ அப்படி கண்ணன் என் கூட தான் இருக்கான், என் கூட தான் இருக்கான் நினைச்சுட்டு அப்படியே அந்த வனம் அந்த காடு முழுக்க அவ நடந்துட்டு போறா. அப்படி பாதி வழி போயிட்டு இருக்கிறச்சேதான் கண்ணன் என்னோட இல்ல, எங்களை விட்டுட்டு போயிட்டார் அப்படின்ற நினைவே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்சியஸ்னஸ் வருது. அப்ப அவ என்ன பண்றா, சம்பக மரங்கள் கதம்ப விருட்சங்கள் எல்லார்கிட்டையும் போய் கேக்குறா, நீ என் கண்ணனை பாத்தியா, புன்முறுவல் சிரிச்சுண்டே வருவான் அந்த கண்ணன் நீ பாத்தியா, நீங்கள்லாம் இந்த பக்கம் இருக்கே துளசி, நீ கண்ணனுக்கு ரொம்ப பிரியமானவள் ஆச்சே, கண்ணன் இந்த வழியா போகும்போது இந்த மரங்களை அவங்களெல்லாம் கண்ணன் அவனுடைய அந்த நல்லா அழகா இருக்கக்கூடிய அந்த தாமரை இதழ்கள் போன்றக்கூடிய பொன்னான அந்த கையினால அவங்கள வருடிட்டு போனானா, எங்கேயாவது பார்த்தேடா அவனை கையில புண்ணாங்குழல் வச்சுட்டு போயிட்டு இருப்பானே, அவனை பார்த்தேடான்னு புலம்பரா புலம்பரா புலம்பரா. எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு அவ போயிட்டா அப்படின்னா, ஏற்கனவே தன்னிலை மறந்துருந்தா, இப்ப இன்னுமே அது முத்தி கண்ணன் இல்லைன்றத உணர ஆரம்பிச்சிட்டோட, ஆனால் இன்னுமே அது முத்திருது. கண்ணன் இல்லையே அந்த ஏக்கம் தாப்பம் விரக தாப்பத்துல இப்ப என்ன பண்றா, ஒரு கோபியர் தன்னை கண்ணனா பாவிச்சுக்கிறா, இன்னொரு கோபியர் பூத்தனாவாட்டம், வச்சாசுரனாட்டம், தேனுகாசுரனாட்டம், அகாசுரனாட்டம், பகாசுரனாட்டம்னு ஒவ்வொரு அசுரனாட்டம் தன்னை பாவிச்சுக்கிறா. இன்னும் சில கோபியர்கள் என்ன பண்றா, கோபர்களோட கண்ணன் அவனுடைய நண்பர்களோட எப்படி ஓடி ஆடி திரிந்தாரோ
அந்த மாதிரி நான் வந்து கண்ணன் பண்ணின ஒரு லீலையும் நான் பண்ணி காமிப்பேன்னு பண்றா அவ பிரத்யட்சமா. நமக்கு பண்ணும் தோணுமா? தன்னிலை இழந்த ஒரு நிலை அது. எதுவும் தெரியாது, தன்னிலை இழந்தாச்சு. அப்படி ஒரு கோபியர் வந்து பூத்தனாவா இருக்காளா, இன்னொருத்தர் வந்து கண்ணனா இருக்காளா. பூத்தனையனுடைய ஸ்தனத்துல வந்து பூத்தனை விஷம் தடவி வச்சிருப்பாள். விஷப்பால் அவ கொடுக்கல, ஸ்தனத்துல விஷம் தடவி வச்சாள். அந்த ஸ்தனத்திலிருந்து கண்ணன் அந்த குழந்தை வந்து பாலை பருகிறது. அப்ப அவ என்ன நினைச்சா, சரி இந்த மாதிரி நம்ம வந்து குடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தை அந்த விஷத்தை சாப்பிடறதுனால இறந்துடும் அப்படின்னு அவ நினைச்சா. கடைசியில பெருமாள் பூத்தனையோட பிராணனை சேர்த்து உறிஞ்சுட்டார் பால உரியற வேகத்துல. என்ன இது கண்ணன் பண்ணினது ஒரிஜினல் இல்லையா? இவ வந்து திருப்பி எனாக்ட் பண்ணி காட்டுறா. ஒருத்தி நிஜமாவே கண்ணனா மாறி பூத்தனையோட ஸ்தானத்துல இருந்து பால பருக்கிற மாதிரி அவ்வளவு இன்டென்ஸா அவ அந்த சீன் ஒன்னொன்னு எனாக்ட் ஆயிட்டு இருக்காங்க. பகாசுரனோட வாழைப்பழம் வாழைப்பழந்து காமிக்கிறா கோபியர். இப்படிதான் கண்ணன் பண்ணினான்றாவா. எவ்வளவு ஆழ்ந்து போயிருந்தா அவளுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கும்ன்றத யோசிக்கணும். அப்ப இந்த நிலையில இருந்துட்டேதான் அவ வந்து கோபி கீதமே பாடுறா. இந்த நிலையில நீங்க அப்படியே ஊறி போய் கோபி கீதத்தை வாசிச்சா அழுகதான் வரும். நம்ம உதட்டுல இருந்து சிரிப்பு வரவே வராது. வராது. எப்படி வரும்? கண்ணன் இல்ல என் பக்கத்துலன்னு சொல்லும் போது அழுக வர வேண்டாமா? அதோட்டு ஐயா ஜாலி கண்ணன் இல்லன்னு நான் சந்தோஷப்பட்டு முடியும். அந்த கோபி கீதத்தினுடைய எசன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்காதே நம்ம முக்காவாசி பேர் வாசிச்சுட்டு இருக்கோம். அந்த கோபி கீதத்தை வந்து வாசிச்சுட்டு எந்த நிலைமையில இருந்தான்றத நம்ம உணரணும். அந்த நிலையில தான் குலசேகர ஆழ்வார் இருந்தார். குலசேகர ஆழ்வார் இதையெல்லாம் சொல்லிட்டு இவர் இப்ப தன்ன ஒரு கோபியரா பாவிச்சுக்கிறார். ஏறமலர் பூங்குழலாய்மான் ஆயர் மாதர் எனை பலருள்ள இவ்வூரில் உந்தன் மார்பு தழுவுவதற்கு ஆசையின்மை அறிந்தறிந்தே உந்தன் பொய்யை கேட்டு. பொய்யை கேட்டுன்னா என்ன? அவர் கோபியர் இப்ப கம்ப்ளைண்ட் பண்றார் கண்ணன் இடத்துல. ஏய், உன்னைய நம்பி யமுனை கரையில வந்து நின்ன எந்த ஆசையில? உந்தன் மார்பு தழுவதற்கு ஆசையின்மை. எனக்கு என்ன இப்போ உன்னை நன்னா ஆலிங்கனம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையில வந்தேன். அந்த ஆசை நிறைவேறாத பண்ணியடா. விடிய விடிய அந்த குளிர்லயும் மழையிலயும் விடவெடுத்து போய் நிக்கிறேன். இப்போ எத்தனை நாள் காத்துட்டு இருந்தாலாம்? முதல் நாள் சாயங்காலம் ராத்திரியில இருந்து ஆரம்பிச்சு மறுநாள் விடிய காலம் வரைக்கும் கோபியர் காத்துட்டு இருந்தான்னு குலசேகர ஆழ்வார் அனுபவிக்கிறார். காத்துட்டு இருந்தாலாம். கண்ணன் என்ன சொன்னாராம்? நீ போய் யமுனை கரையில போய் நில்லு, நான் வரேன் அப்படின்னாராம். விடிய விடிய காத்துட்டு இருந்தா கண்ணன் வரவே இல்லை. ஆனாலும் அந்த கோபியர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றார். உடவா வரேன் 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 நானே ஒழிய வரவே இல்லையே சுவாமி. நன்னா ஏமாத்திட்டான். விடிய காலம் வரைக்கும் விடவெடுத்து போய் நின்னா. ஜுரம் ஒரு அளவுக்கு விடவெடுத்தாச்சு அப்படின்றா. அடுத்த ஸ்லோக பாசுரங்கள்ல சொல்லும் பொழுது மின்னொத்த நுண்ணிடையாளை கொண்டு வீங்கிருள் வாய் என்றன் வீதியூடே பொன்னொத்த வாடை கூக்கூடலிட்டு போகின்ற போது நான் கண்டு நின்றேன் கண்ணுற்றவனை நீ கண்ணாலிட்டு. அதாவது இது வந்து வேற மாதிரியான அனுபவம். அதாவது குலசேகர ஆழ்வார் தன் ஒரு கோபியர் பெண்ணாகவே பாவிக்கிறார் இல்லையா? நல்ல ஆய்ப்பாடியில இருக்கிற மாதிரி ஒரு கனெக்ஷன் அவர் கேக்குறாரு அந்த பாட்டுல. சரி சரி, நான் பார்த்தேன் நீ வேற ஒரு கோபியரோட அங்க நன்னா சிரிச்சு பேசிட்டு இருந்த. பெண்ணாத்துக்கு அவளை விட்டுட்டு எங்கிட்ட வந்தேன்ற. பேசாம அவளோட இரு, எதுக்கு எங்கிட்ட வந்தேன்ற. இப்படியாக கிருஷ்ணானுபவத்தை கோபியர்களுடைய நிலையிலிருந்து அவர் சொல்றார். கடைசி பாட்டுல சொல்லும் பொழுது அல்லிமலர் திருமங்கை கேழ்வன் தன்னை
நயந்து இளவாய்ச்சிமார்கள் வள்ளி பொழுதினல் ஏமதூட்டி எல்கி உரைத்த உரை அதனை கொல்லி நகர்க்கு இறை கூடற்கோமான் அப்படின்னு சொல்லி குலசேகரன் இன்னிசையில் மேவி சொல்லிய இன்தமிழ் மாலை பத்தும் சொல்ல வல்லாருக்கு இல்லை துன்பம் தானே அப்படின்றார். இந்த எம்பெருமான் மகாலட்சுமியினுடைய நாதன் கணவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இந்த மாதிரி இரவு பொழுதுகள்ல காலம் நேரம் காணாது கோபியர்களோட சம்ஸ்லேஷம் வச்சுருந்தாரே. அப்படிப்பட்ட இந்த அனுபவத்தை அனுபவித்து கொடுத்து குலசேகராழ்வார் பாடி இந்த 10 பாடல்களை யாரு அழகா சொல்றாளோ பக்தி ஸ்ரத்தையோட, அவளுக்கு எந்த விதமான துன்பமும் நேராது அப்படின்ற. என்ன அடுத்த பதிகம் சொல்லும் பொழுது தேவகி நான் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கேன்றத அவ சொல்றா. தேவகி புலம்புறாவும் அவ என்ன சொல்றா? யாம் பெற வேண்டிய இன்பம் அத்தனையும் தெய்வனங்க யசோதை பெற்றாலேன்னு குலசேகர ஆழ்வார் தேவகி புலம்பல்கள். குழந்தை பிறந்தது யாருக்கு? தேவகிக்கும் வசுதேவருக்கும். பிறந்த க்ஷணமே அந்த குழந்தை எங்க போயிடுத்து? அங்கேருந்து கிளம்பி எங்க போனா? கண்ணன் நேர புறப்பட்டு ஆய்ப்பாடிக்கு போயாச்சு. அப்ப குழந்தைக்கு பால் கொடுக்கறது, அது வளர்றத பாக்குறது, அது தவழறத பாக்குறது, புரண்டு படுக்கிறத பாக்குறது, கழுத்தை நிமித்தி பாக்குறது, இது எல்லா பருவங்கள்லயும் தேவகி அனுபவிக்க வேண்டியது அத்தனையும் என்னாச்சு? யசோதை அனுபவிச்சுட்டா அப்படின்னு புலம்புறாராம். தேவகி புலம்பல்கள் குலசேகர ஆழ்வார் மட்டும்தான் எழுதியிருக்கார். தேவகி எவ்வளவு புலம்பி இருப்பா, அவளுடைய ஏக்கம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா எந்த லெவலுக்கு இருந்திருக்கும்னா, கண்ணன் 8 வயசுல திரும்பி மதுரைக்கு வந்த உடனே உக்ரசேனனை சிறைச்சாலைன்னு விடுவிச்சார். கம்சனை வதம் பண்ணார். வசுதேவர் தேவகிய சிறைச்சாலைன்னு விடுவிச்சார் இல்லையா? அப்ப தேவகிய பார்க்க போச்சு. தேவகி நினைச்சுட்டாலாம், ஏய் கிருஷ்ணா வந்துட்டியாடா, குழந்தையில நீ பண்ண அத்தனை சேஷ்டிதங்கள் ஒண்ணு கூட அனுபவிக்கிற பாக்கியம் எனக்கு இல்லையான்னு ரொம்ப வருத்தப்பட்டா. குழந்தையில அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தல இல்லையா? அதனால இப்ப கண்ணனை பார்த்த உடனே அவளோட ஸ்தனத்துல இருந்து பால் பெருக்கெடுத்து ஓடுறது, வெள்ளமா வருது அவளுக்கு வெளியில, பால் வெள்ளம் அது. அப்ப கண்ணன் உடனே தன்னுடைய சிறு பிராயத்துல என்னென்ன பண்ணாரோ அது எல்லாத்தையும் தேவகிக்கு திருப்பி ரீப்ளே பண்ணி காமிக்கிறார். மல்லை மாநகருக்கு இறையவன் தன்னை வான் செலுத்தி வந்தீங்கனை மாய்த்து எல்லையில் பிள்ளை செய்வனக்கான தேவகி புலம்பிய புலம்பல் கொல்லிக்காவலன் மாலடி முடிமேல் கோலமாம் குலசேகரன் சொன்ன நல்லிசை தமிழ் மாலை வல்லார்கள் நண்ணுவார் ஒல்லை நாரணன் உலகே அப்படின்ற கடைசி பாட்டுல. அதாவது என்ன, இந்த பாட்டுல குலசேகர ஆழ்வார் தேவகியா தன்னை பாவிச்சுட்டு பாடினார் இல்லையா? எத்தனை மிஸ் பண்ணிருப்பா தேவகி. அத்தனையும் அவர் பாசுரங்கள்ல புலம்புறார். தேவகி புலம்பல்களை பாடி முடிக்கிறது தேவகி ஆட்டமே அவர் என்ன கேட்கிறார்? சிறு பிராயத்துல நீ என்னென்ன சேஷ்டிதங்கள் பண்ணிய அத்தனை அனுபவத்தையும் எனக்கும் கூடன்னு கண்ணனை பார்த்து பிரார்த்தனை பண்றார். அடுத்த பதிகம் வரும்போது ராகவனே காலேலோன்ற. தேவகி வருத்தப்பட்டா, புலம்பினாள், கண்ணனுடைய சிறுபிராயத்தை அனுபவிக்க முடியாமன்றத பாடினதும் குலசேகர ஆழ்வார் மட்டும்தான். ராகவனுக்கு தாலாட்டு பாடியதும் குலசேகர ஆழ்வார் மட்டும்தான். மன்னு புகழ் கோசலை தன் மணிவயிற ஆய்த்தவனே என்னுடைய இன்னமுதே ராகவனே காலேலோ அப்படின்றார் இல்லையா? மன்னு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன்சேர் கண்ணினன் மாமதிள் புடைசூழ் கண்ணபுரத்தென் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. ராகவனுக்கு தாலேலோ யார் பாடுவார்?
கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததேன்றதெல்லாம் எழுப்புறதுக்கு ராமனை கௌசல்யை புதல்வனே அப்படின்னு சொல்லி ராமரை எழுப்புறோம். சுப்பிரபாதத்துல விடிய கிளம்புற ராமனுக்கு தாலாட்டு பாடியது இந்த ஆழ்வார் மட்டும்தான். ஹே ராமா, கௌசல்யை மகனாக அவதரித்தாயே, இலங்கையில ராவணனை வதம் செய்தவன், பெண் இலங்கை கோன் முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சிந்து வித்தாய்னா அத்தனை மொத்த இலங்கையுமே ஒரு வழி பண்ணிட்டார் ராமர் இல்லையா? பின்பு தானே திருக்கண்ணபுரம் திவ்யதேசத்துல எழுந்தருளி இருந்து அப்படி அழகா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிய அத்தனை பேரையும். அப்படிப்பட்ட நீ என் இன்னமுதம் நீந்தான். அப்படிப்பட்ட உனக்கு ராகவனே காலேலோ அப்படின்னு ஒரு பதிகம் முழுசும் ராகவனுக்கு தாலாட்டு பாடுறார். என்ன அது? எத்தனாவது பதிகம்? தண்ணி நன்மாமதில் குடை சூழ் கண்ணபுரத்தின் காபுத்தன் தன்னடிமேல் தாலேலோ என்றுரைத்த தமிழ் மாலை அப்படின்னு கடைசி பலஸ்ருதி. சொல்லும் போது குடை குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் பத்தும் வல்லார் பாங்காய பக்தர்களே. யார் இந்த 10 பாட்ட ராமபிரான் நினைச்சுண்டு இதே பாவனையில பாடுறாளோ அவளுக்கு என்ன கிடைக்குமா? இந்த பக்தர்களுக்கு பாங்காய பக்தர்களே பெருமாளுடைய அந்த சம்ஸ்லேஷம் அவளுக்கு மொத்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு பலன். அடுத்து 9ஆம் பத்துல சொல்லும் பொழுது கண்ணனை முந்தைய பதிகங்கள்ல குழந்தைய அனுபவிச்சார். என்ன குலசேகர ஆழ்வார் பின்னாடி ராமனை குழந்தைய அனுபவிச்சார். கௌசல்யா இருந்துட்டு குழந்தைக்கு தாலாட்டு பாடினார். இந்த 10 எப்படின்னாக்க ராமாவதாரத்துல ராமபிரான் பண்ணின ஒரு சில முக்கிய விஷயங்கள். வந்தாளை நினை வணங்கி வளநரகம் தொழுதேத்த மன்னனாவான் நின்றாயை அப்படின்றார். இந்த பாசுரத்துல சொல்லும் பொழுது தசரதன் ரொம்ப வருத்தப்படுறாராம். எதுக்கு அப்படின்னா தசரதர் ராமபிரான காட்டுக்கு அம்சத்துக்கு வருத்தப்படுறாராம். அந்த குழந்தைக்கு எனக்கு சொல்றேன், கைக்கு வேற என்ன வேணா வரம் கேளு நான் தரேன், இதை மட்டும் கேட்காதன்னா 3 வாரம் தரேன்னு சொன்ன இடத்துல அந்த முதல்ல எடுத்தாங்க, பாக்கி பாத்துக்கலாம். நீ என்ன வரம் பண்ணாலும் தரேன்னு சொன்னாள். ராமபிரான காட்டுக்கு அனுப்பணும், பரதனை ராஜாவாக்கணும். இதுதான் நான் கேட்கிற 2 வரங்கள் கொடுத்துருங்கோ அப்படின்னு. என்ன அதனால தசரதர் சொல்றார், என்ன போய் ராமபிரான் இடத்துல இருந்து பிரிக்கிறியே, அந்த குழந்தைய விட்டு நான் பிரிஞ்சு இருந்ததே கிடையாது, தயவு செஞ்சு அந்த குழந்தைகிட்ட இருந்து என்ன பிரிக்காத அப்படின்னு அவருடைய புலம்பல்கள ராமர் புறப்பட்டு போன பின்னாடிதான் தசரதர் அந்த பிரிவின் தாங்க முடியாம தான் அவர் கீழே விழுந்துட்டார் மொத்தமா. அப்புறம் உடம்பு சரியில்லாம படுத்தார். அதுக்கப்புறம் சொர்க்கலோகத்தை அடைந்தது வேற விஷயம். இங்க தசரதர் ராமர் மேல வச்சுட்டு இருந்த அந்த அன்பை வெளிப்படுத்துறார். அதே பதிகத்துல கடைசியில சொல்லும் போது சீரார் தமிழ் மாலை இவை வல்லார் தீநெறிக்கண் செல்வார் தாமே அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் இந்த 10 பாசுரங்களை அதே பக்தி ஸ்ரத்தையா பாவனையில படிக்கிறாளோ அவ தப்பான மார்க்கத்துல போவே மாட்டா, தீய செயல்களை தன்னை ஈடுபடுத்திக்க மாட்டா அப்படின்றார். அடுத்து கடைசி பதிகம் சம்பூர்ண ராமாயணம் அதோட முடிகிறது. தசரதர் இந்த மாதிரி புலம்பினார், வருத்தப்பட்டார் அப்படின்றதையெல்லாம் சொல்லிட்டு மொத்த ராமாயணத்தையும் 11 பாசுரங்கள்ல திருச்சித்திரக்கூட்ட திவ்யதேசத்து எம்பெருமானை பார்த்து இவர் சொல்றார். அதுல முதல் பாட்டு இதுல இருந்து ஆரம்பிக்கும். அங்க நெடுமதில் புடை சூழ் அயோத்தி என்னும் அணி நகரத்து உலகனைத்தும் விளக்கும் சோதி வெண்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றி வெண் முழுவதும் உயர்கொண்ட வீரன் தன்னை, அதாவது ராமபிரான் இந்த மாதிரி அவதரிச்சார்
அங்க அயோத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்துல ஜெகத்காரனான பரஞ்சோதியான ஸ்ரீமன் நாராயணன் எப்படியா அவதரிச்சாரா? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியாக சூரிய வம்சத்திலே அவதரிக்கிறார். நிகரில்லா அவதாரம், எல்லாரோட துக்கங்களையும் போக்கிய அவதாரம். தாமரை போன்ற கண்களுடைய அந்த சர்வேஸ்வரன், கார்மேகமாட்டம் திருமேனி, எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய கண்கள் அந்த எம்பெருமான் இடத்துல இருக்கே. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் தில்லை சித்திரக்கூட திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கார். தில்லை நகர் திருச்சித்திரக்கூடன் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்று கோலோ கண் குளிர காணும் நாளே. இங்க சொல்லும் பொழுது இந்த தில்லை திருச்சித்திரக்கூட திவ்ய தேசத்தில் அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கானே, அந்த எம்பெருமான நான் என்று காண போகிறேனோ அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார். என்ன கடைசி பாசுரம், அது இதுதான் மொத்தமாவே இருக்கிற பதிகங்கள்ல கடைசி பதிகம் 10ஆம் பதிகம். இது சம்பூர்ண ராமாயணமா கொடுத்து கடைசி பாசுரத்தை பல சுத்தியும் சொல்றார் அவர். நல்லியல் இந்தமிழ் மாலை 10 வல்லார் நலந்திகள் நாரணன் அடிக்கீழ் நன்னுவாரே அப்படின்றார். இந்த 10 பாசுரங்களை யார் வாசிக்கிறாளோ அவ கடைசியில ஸ்ரீபத்தியான ஸ்ரீமன் நாராயணன் திருவடியை சென்றடைவர்கள். அதாவது ஸ்ரீவைகுண்ட பிராப்தி இவாளுக்கு ஏற்படும்னு சொல்லி ஆழ்வார் இதோட பெருமாள் திருமொழியை பூர்த்தி பண்றார். ஏதேனும் பிழைகள் இருந்தால் விரிவாக சமிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதாரிக் சிம்மாய கல்யாண குணசாமி ஸ்ரீமதே வெங்கடேஷ வேதாந்த குருவே நம ஸ்ரீமதே ராமானுஜே நம ரொம்ப நல்லா இருக்கும். நமஸ்காரம்.